Welcome to Stock Royal YouTube channel. Mid cap IT sector under focus. அதாவது மிட் கேப் ஐடி இண்டெக்ஸில் இருக்கிற மிட் கேப் ஸ்டாக்ஸ், அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா இண்டெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். FI 24-25 இந்த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50 வந்து 7.5% கெயின் ஆகிருக்குது. பட் ஐடி இண்டெக்ஸ் வந்து 10% டவுன் ஆகிருக்குது. இந்த 10% டவுன் ஆனதில் வந்து நம்ம டெட் ஃபண்ட் போட்டிருந்தா 10% லாஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த கம்பெனி வந்து மிட் கேப் ஐடி கம்பெனியில் நல்லா கெயின் பண்ணும் அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். LTIM 0.85% கெயின் பண்ணுமோ நெக்ஸ்ட்டு வர போகிற ஃபினான்ஷியல் இயரில். எம்பசைஸ் 1.5% தான் எயின் பண்ணணும். பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஓகே, அவுட் பர்ஃபார்மன்ஸ் 3.8%. கோஃபர்ஜ் தான் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் 6.5%. எக்ஸாவே பரவாயில்ல 2.5% வந்து கெயின் பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. லார்ஜ் கேப்பில் அதிகமாக கெயின் பண்ணுற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா HL டெக், டெக் மகேந்திரான்னு நினைக்கிறேன். டெக் மகேந்திரா இல்லை எக்ஸிஎல்ஸ் டெக், ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் இருக்கும். அதுதான் வந்து கெயின் பண்ணும் லார்ஜ் கேப்பில். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அது CAGR பர்சன்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிறதுல அதை தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லைட் ஓப்பன் ஆகட்டும். FI 25-27 ப்ரிவியூ earnings per share PES CAGR எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. CNBC TV 18 கோஃபோர்ஜ் 38.3%, அதாவது 38.3% கரண்ட் வேல்யூவில் வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எக்ஸாவேர் 23.1%, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 19.4%. இது எல்லாமே மிட் கேப் ஐடி செக்டார் மட்டும்தான். லார்ஜ் கேப் ஐடி செக்டார் கிடையாது. நிஃப்டி 50 இருக்கிற ஐடி செக்டார் இது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜானா ஸ்ட்ரீட்னு ஒரு இஷ்யூஸ் வேறு வந்திருக்குது. அந்த ஜானா ஸ்ட்ரீட்டு அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்டாக்ஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணி புட்டையும் காலையும் வாங்கி அவங்க 36,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில். யாரையும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாரையுமே நம்ம இந்தியாவில் சம்பாதிக்க விடலை. அவனுங்க அதையும் மீறி சம்பாரிச்சிருந்தாங்கன்னா நல்ல திறமை இருக்கிறதா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஸ்டாக்ஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணும்போது இந்த 250, 300, 70 அந்த மாதிரி பாயிண்ட்ஸுங்களில் தான் நம்ம இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஆஸ்க் ப்ரைஸ் பிட் ப்ரைஸை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போங்க. அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் பாருங்கள். இல்லாட்டி AI டூல்ஸை நிறைய யூஸ் பண்ணுங்கள் ஆஸ்க்கும் பிட்டையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. ஸோ எதுக்கு வம்பு, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற நவரத்னா கம்பெனியில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா டிவிடெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ நாள் மேனிப்புலேட் பண்ணிவிடுவானுங்க? 6 மாதம் பண்ணுவானுங்க, 1 வருஷம் பண்ணுவானுங்க, 5 வருஷம் பண்ணுவானுங்க. அதுக்கு மேலே பண்ண முடியாது. கண்டுபிடிச்சி நம்ம பணத்தை நம்ம திருப்பி வாங்க தான் போகிறோம். இது நடக்க தான் போகுது. அமெரிக்கா என்ற பெரிய முதலைங்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் எது வேணாலும் செய்வாங்க. ஏன் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் நம்ம அதை தான் செய்வோன்றத அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு நாள் நம்ம நிரூபிக்க தான் போவோம். தேங்க்யூ.